அரசின் மசோதா தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்த குறிப்பாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் ஆளுநர் வழக்கில் கெடு என்பது விதித்தது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் குடியரசுத் தலைவரின் விளக்கம் கோரும் மனு மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று 4வது நாளாக இந்த விவகாரத்தை விசாரித்து வருகிறது. மகாராஷ்டிரா அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே வாதங்களை தொடங்கி தற்போது முன்வைத்து வருகிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது என்றும், அப்போது தலைமை நீதிபதி மாநில அரசு இயற்றிய மசோதாவை மத்திய அரசு நிராகரிக்க முடியுமா என்று கேட்டதற்கு மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, மத்திய அரசின் சட்டத்துக்கு முரணாக மாநில அரசின் சட்டம் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியும், நிராகரிக்க முடியும் என்றும், இவ்வாறான முடிவை அவர் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே நிச்சயமாக குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்க முடியும் என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்துள்ளார். மேலும் மத்திய பிரதேசத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NK கவுல் உச்சநீதிமன்றத்தின் விளக்கம் அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றி இருப்பதாக வாதிட்டார். தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசின் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.